எங்களுடைய தமிழ் தலைமை ஒருவர் செய்திருக்கக்கூடிய பாரிய ஊழல் மட்டும் இன்றைக்கு வெளியில வந்திருக்குது. உண்மைக்குமே நாங்கள் நெச்சு பார்க்காத பல விடயங்கள் எல்லாம் இதுவரை காலமும் இலங்கையில இலைமறை காயாக நடந்து கொண்டிருக்குது. அதை மறைக்கிறதுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் உதவியும் செய்திருக்குது. இது தொடர்பில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உடனடி சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறார். ஆக எப்படியான விடயங்கள் எல்லாம் வெளியில வந்திருக்குது, எத்தனை கோடி ரூபாய்கள் ஏமாற்றப்பட்டிருக்குது, யார் யாரெல்லாம் இந்த ஊழல் பட்டியலில் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள் என்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா சொல்ல போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கு. என்ன விடயம் என்று சொன்னா, முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் அவர்கள் இந்த சுற்றுலா பயணிகளுக்காக ஒரு விசா நடைமுறையை அறிமுகப்படுத்தியிருந்தவர். அதாவது இதுவரை காலம் இருந்திருக்கக்கூடிய இணைய வழியில நாங்கள் விசாவை விண்ணப்பிச்சு பெற்றுக்கொள்ற நடைமுறையை கேன்சல் பண்ணி ஒரு இந்திய நிறுவனத்துக்கு, அதாவது VFS என்று சொல்லி பெயர் குறிப்பிடப்படுகிற ஒரு இந்திய நிறுவனத்துக்கு இந்த விசா வழங்குற உரிமையை கொடுத்திருந்தவர். இங்க என்ன விடயம் நடந்திருக்குன்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட இந்திய நிறுவனம் இந்த விசா வழங்குற கட்டணங்கள், அதாவது இலங்கையில் எவ்வளவு ரூபாய்கள் நடைமுறையில் இருந்ததோ அதை விட மேலதிகமான கட்டணங்களை வசூலிச்சிருக்குது. அது மட்டுமல்லாம இந்த விசா வழங்குற முறைமையை 2 நாட்கள்ல வழங்க வேண்டிய விசாக்கள் எல்லாமே 1 கிழமை 2 கிழமை என்று சொல்லி லேட் ஆகி இருக்குது. அது மட்டுமல்லாம பாரிய சிக்கல்கள் எல்லாம் இந்த விசா வழங்குறதுல இருந்திருக்குது. சோ இதன் அடிப்படையில் இலங்கைக்கு 2 மாதத்துல 100 மில்லியன் ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக இப்போ ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. சோ இந்த குற்றச்சாட்டை அடுத்து விசாரணை மேற்கொள்ளதான் இந்த குறிப்பிட்ட இந்திய நிறுவனம் செய்திருக்கக்கூடிய இந்த கூடுதலான கட்டணம் வசூலிச்சது, விசா தாமதப்படுத்தப்பட்டது, அது மட்டுமில்லாம உள்ளுக்கு இருக்கக்கூடிய பாரிய சிக்கல்கள் எல்லாம் இப்ப வெளியில வந்திருக்குது. இதன் பின்னணியில முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் இப்ப சிக்கி இருக்கிறார். இது சார்ந்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா இதனுடைய ஒரு விளைவு காரணமாக 2 மாதத்துல 70,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வராம வேற நாடுகளை தெரிவு செஞ்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்குது. இதே